الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மற்றும் தாபியீன்கள், தாபியீன்கள், இன்னும் இறைவழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இமாம்கள், தலைவர்மார்கள், இன்னும் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் இந்த குழுமத்திலே சேர்ந்து இங்கே சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை செய்மடுக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், பெரியார்கள், சிறார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் 2-3 அமர்விலே நான் இன்னைக்கு 23வது ஹதீஸ் நினைக்கிறேன். அந்த ஹதீஸை நாம் 2-3 அமர்வுகளிலே பார்த்து கொண்டிருந்தோம். அதுதான் இந்த பிரபலியமான சஹாபி அப்துல்லா பின் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த நடந்த சம்பவம். தன்னுடைய மகனுக்கு அதை அவர் எடுத்து கூறினார். மகனார் அவர் அந்த செய்தியை நம்மளுக்கு அறிய தந்தார். இது ஒரு நீண்ட ஹதீஸு. அதிலே பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. அதை மிகவும் தெளிவாக அவருக்கு நடந்த சம்பவத்தை அணுவாக தெளிவாக எல்லா விடயங்களையும் அவர் எல்லா கட்டத்தில் நடந்த அந்த செயல்கள், சம்பவங்கள் அனைத்தையும் வரிசையாக நம்மளுக்கு எடுத்து சொன்னாரு. யாரு? கஅப் பின் மாலிக். இதிலிருந்து நாம் பல நன்மைகள், ஃபவாயிதுகள் இந்த ஹதீஸில் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அந்த ஃபவாயிதுகள் என்ன என்றதை பற்றி நாம் ஒரு சில விடயங்களை, எல்லா விடயங்களை பார்க்க முடியாது என்றாலும் ஒரு சில விடயங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, நாம் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய பிரயோசனம் என்னவென்றால், அல் முபாதரத்து பில் அமாலி ஸாலிஹா, அதாவது நல்ல செயல்கள், நற்செயல்களே நாம் எப்பவும் முந்திக் கொள்ள வேண்டும். நற்செயல்கள்ல பின்வாங்க கூடாது. நற்செயல்கள் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலும் காட்டிய வழியாக இருந்தால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயலாக இருந்தால் அதிலே நாம் தாமதம் காட்டக்கூடாது, பின்வாங்க கூடாது. கூடிய சீக்கிரம் அந்த செயலை நாம் செய்து முடிக்க முயற்சி செய்யணும். இந்த சஹாபி அப்துல்லா பின் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நடந்த பிழை என்னென்றால், அவர்கள் ஏனைய சஹாபாக்கள் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவரோ என்ன, நான் நல்ல வாலிபன், உடம்புல சக்தி இருக்குது, நான் அவர்களை முந்திக் கொள்வேன் என்று அப்படியே பிற்போட்டு இருந்தார். சரியா? எது வரைக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து வெளியாகி விட்டார்கள். வெளியாகி தபூக்குக்கும் போய் சேர்ந்து விட்டார்கள். இன்னும் அவர் போய் சேரவில்லை. சரியா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த இருக்கிற அதாவது நாம் சோம்பேறித்தனம் வச்சுக்குவோம், அல்லது என்ன, அந்த மனிதனை நாம பிழை சொல்லல, சாவியை நாம பிழை சொல்லல, இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய அந்த அதாவது நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று சொல்லி அந்த விட்டது. இதே மாதிரி நாமும் நற்செயல்கள்ல பின்வாங்கினோம் என்றால் எங்களுடைய கையில் இருந்தது எங்களை விட்டு போய்விடும். அந்த சந்தர்ப்பம் நம்மளை கிடைக்காமல் போய்விடும். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லமல் செய்வதற்காக வேண்டி உடம்புல ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றானோ, இந்த ஆரோக்கியத்தை நாம பாவித்துக் கொள்ள வேண்டும். சரிதானே? நோன்பு மாதம் வந்து விட்டதா நோன்பை பிடிக்க வேண்டும். சரியா? நோன்பை பிடிப்ப இல்ல, நாளை பிடிப்போம் சொல்லி பிற்போட்டு போனோம் என்றால் நோன்பு மாதம் போய்விடும்.
நோன்பை நாம் பிடித்தவர்களாக ஆக இருக்க மாட்டோம். அதே போல தொழுகை, நாளைக்கு தொழுகை ஆரம்பிப்போம், சரி இன்னும் சில பொறுப்புகள் இருக்குது, பொறுப்புல அதெல்லாம் செஞ்சு முடிஞ்சிட்டு தொழுகையை வந்து கரெக்டா வந்து நம்ம தொழணும், டைம் படி சொன்னபடி எல்லாரும் சொன்னபடி அதை செய்யணும். அப்ப இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் வந்து என்ன சிலவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, இந்த பொறுப்பு எல்லாம் வந்து என்ன நீங்கணும், அந்த யோசனை இருந்துட்டா தொழுகை வராது அப்படின்னு ஒரு காரணம் சாட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன கூடாது. தொழுகை வந்து என்ன கடமையாகப்பட்டது. அது அந்த நேரத்துல வந்து என்ன இப்ப வந்துச்சோ அந்த நேரத்துக்கு வந்த தொழுகைய தொழணும். அதை பிற்போடாதீங்க. சரியா? இவங்க எல்லாம் வந்து நல்லவங்க தான். அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட மறுமையை கொண்டு ஈமான் கொண்டவங்க தான். ஆனாலும் இப்படியாக சில சாட்டுக்களை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, தான் செய்யக்கூடிய அந்த நற்செயல்களை அவர்களுடைய கையை விட்டு கண்டு செல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் ஆகியிருப்பாங்க. ஆனா இந்த நிலைமைக்கு மனுஷன் ஆகக்கூடாது. சரிதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது லா யஸாலு கௌமுன் யதஅخرون ஹத்தா யுஅخிரஹுமுல்லாஹ். சிலர் வந்து என்ன பண்ணிட்டால் அவங்க பின்தங்கி கொண்டே இருப்பாங்க. எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிற்போட்டு விடுவான், பின்தங்க செய்து விடுவான் சொல்றாங்க. சிலவங்க வந்து என்ன தொழுகைக்கு ஆக வேண்டி வருவாங்க, நேரங்காலத்தோடு வருவாங்க, வந்து முன் சஃப்ல உட்கார மாட்டாங்க, இங்க பின்னுக்கா இருப்பாங்க. முதலாவது வந்துட்டா நான் போய் என்ன முன் சஃப்ல வந்து உட்காரணும், அப்படித்தானே? அதுல நன்மையை அவர் அறிவார் என்றால் பின்னுக்கு உட்கார மாட்டார். இப்ப எப்போதும் சிலவங்க என்ன செய்வாங்க, பின்னுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு அந்த 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 அதாவது முன்சஃபில் இருக்கக்கூடிய அந்த அஜிர் கிடைக்குமா? கிடைக்காம போய்விடும். சரியா? அப்படியே எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை பின்படுத்தி விடுவார். இப்ப இந்த நிலைமைக்கு நாம் வந்து என்ன ஆளாகக்கூடாது. இது ஒரு விடயம். அடுத்ததாக எவருடைய எண்ணம், எவருடைய நியத்து எண்ணம் நல்லெண்ணமாக இருக்குமோ அவன் வேணுமென்று பொய் சொல்ல மாட்டான். வேணுமென்று மனம் வந்து அவன் பொய் சொல்ல மாட்டான். ஏனெனில் அவன் அல்லாஹ்வை பயப்படுகின்றான். அவன் பொய் சொன்னால் அந்த பொய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி விடுவான் என்றதையும் அவனுக்கு தெரியும். சரியா? அப்ப பொய் சொல்லி அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடுவான், மக்கள் மத்தியில வந்து இழிவாக்கி விடுவான் என்ற பயம் அவனுக்கு இருக்கத்தான் செய்யும். தானே? அப்ப எவன் உள்ளம் அதாவது வந்து உண்மையாக வந்து விசுவாசம் கொண்டவனாக இருப்பானோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருப்பானோ, அப்படிப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான். நாம் அந்த இதை வந்து என்ன காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல பார்த்துட்டோம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்தது எத்தனையோ பொய்களை வந்து என்ன யூகிச்சு கொண்டிருந்தாங்க மனசுல. சரிதானே? அது வந்து இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி தப்பலாம், இதை சொல்லி தப்பலாம். அதே போல ஆலோசனை கேட்டு இருப்பாங்க இருந்தாங்க தன்னுடைய குடும்பத்தாரிடம், என்ன சொல்றது எது சொல்ற அப்படின்லாம். ஆனால் ரசூல்லா வந்துட்டாங்க என்று சொன்னதும் அவருடைய இருக்கக்கூடிய பொய் எல்லாம் போய்விட்டது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நான் பொய்ய உண்மையை சொல்லாம வேற நீ உண்மையை தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி உண்மையே சொன்னாரு. ஏன் அடுத்தவங்களை போல அவரும் வந்து என்ன பொய்யை சொல்லி தப்பிட்டு இருந்துச்சு. அங்க முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இருந்தாங்க, அவங்க காரணங்களை சொல்லி தப்பிட்டு போனாங்க. ஆனா இவருக்கும் அந்த காரணங்களை சொல்லி தப்பு இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு, நான் இன்னைக்கு பொய் சொன்னால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு வெளியாக்கி விடுவான் என்ற பயம் அச்சம் இருந்தது. அடுத்ததாக உண்மையை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மை மனிதனை நல்ல விடயத்தின்பால் வழிகாட்டு. உண்மை நல்ல விடயத்தின்பால் வழிகாட்டு. நல்ல விடயம் மனிதனை சுவர்க்கத்தில் கொண்டு சேர்த்து, நல்ல விடயம் மனிதனை வந்து நன்மையான விடயம் மனிதனை சுவர்க்கத்தில் கொண்டு சேர்த்து. وما يزال الرجل يصدق ويتحرى الصدق حتى يكتب عند الله صديقا. மனிதன்
உண்மையை பேசிக்கொண்டே இருக்கின்றான். இன்னும் உண்மையை அதாவது வந்து தேடி தேடி பேசுகின்றான். அதாவது உண்மையை அதாவது வந்து அதை சிதுக்குன்னா உண்மை எது உண்மை எது பொய் என்றதை தேடி தேடி அவன் உண்மையை சொல்லுகின்றான். சித்திகன் எது வரைக்கும் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவன் சித்தீக் உண்மை பேசக்கூடியவன் என்று அங்கே எழுதப்படும் வரைக்கும் இவன் ஒரு சித்திக் என்ற ஒரு பட்டம் சரிதானே. அவன் உண்மை பேசக்கூடியவன். அபூபக்கர் சித்திக்கு அவங்களுக்கு வந்து என்ன சித்திக்குன்னு பட்டம் வைக்கப்பட்டுச்சு என்றால் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த எல்லா விடயத்தையும் வந்து என்ன அவங்க அதை உண்மைப்படுத்தினாங்க சரிதானே. அதனால அவங்களுக்கு வந்து என்ன அபூபக்கர் சித்திக் என்று பேர் வைக்கப்பட்டுச்சு சரிதானே. அந்த அளவுக்கு ரசூல்லா மீது நம்பிக்கை அவங்களுக்கு. ரசூல்லாவை பத்தி ஒருவர் வந்து சொன்னா இப்படி செய்தார்னு அவர் உண்மையான அவர் சொன்னாரான்னு கேட்டா சொன்னாருன்னுச்சுன்னா அப்ப சரியாத்தான் இருக்கும் என்று சொல்லுவாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக். அதனால அவங்களுக்கு சித்திக் என்ற பெயர் வைக்கப்பட்டுச்சு. அப்ப இதே போல ஒருவன் உண்மையை பேசுகின்றான், உண்மையை தேடி தேடி பேசுகின்றான் சரியா. அப்ப அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சித்திக் என்று அங்கே எழுதி கொள்கின்றான். وَإِنَّ الْكَذِبَ يَهْدِي إِلَى الْفُجُورِ وَإِيَّاكُمْ الْكَذِبَ நீங்கள் பொய்யை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. وَإِيَّاكُمْ الْكَذِبَ பொய்யை தவிர்ந்து கொள்ளுங்கள். فَإِنَّ الْكَذِبَ يَهْدِي إِلَى الْفُجُورِ ஏனெனில் அது தீமையின் பால் மனிதனுக்கு வழிகாட்டுகின்றது. وَمَا يَزَالُ الرَّجُلُ يَكْذِبُ وَيَتَحَرَّى الْكَذِبَ ஒரு மனிதன் அதோட விடுபட்டு பண்ணிடுங்க. அதாவது வந்து மனிதன் வந்து பொய்யை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பொய் வந்து தீமையின் பால் வழிகாட்டுகின்றது. தீமை நரகத்தின் பால் கொண்டு செலுத்துகின்றது. மனிதனை நரகத்தின் பால் கொண்டு செலுத்துகின்றது. ஒமாயசால் ஒரு ரஜுலு யக்ஸிப் ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். வயத்தஹரல் கதிப பொய்யை வேணுமென்று தேடி தேடி சொல்கின்றான். ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன் அல்லாஹ்விடத்திலே அவன் வந்து என்ன கذாப் என்று எழுதப்படுகின்றான். இந்த ஹதீஸை முஸ்லிம் அவங்க தன்னுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகையால் வந்து எப்பவும் நாம் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நாம் உண்மையே பேச வேண்டும். அடுத்ததாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாய்தா என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டால் பள்ளியை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. அதை கஅப் பின் மாலிக் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுடைய வழக்கம் என்னவாக இருந்தது, ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் என்றால் பள்ளியை கொண்டு ஆரம்பிப்பார்கள். நேர வீட்டுக்கு வராம பள்ளிக்கு போய் தொழுது விட்டு அங்கே மக்களோடு பேசி முடிஞ்சுதான் வீட்டுக்கு வருவாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த சுன்னத்தை இன்றைக்கு அநேகமாக சொல்ல போனால் அது மரணித்ததாக இருக்கின்றது. இந்த சுன்னா உயிர்ப்பிக்கக்கூடிய அல்லது அதன்படி செயல்படக்கூடியவங்க அதாவது 100க்கு 100 இல்லாத மாதிரி தான் இருக்கின்றது. இருக்கலாம், எவரோ இருக்கலாம், நாம தெரியாது. ஆனால் அந்த அடிப்படையில வந்து செயல்படுவதாக இல்லை. அந்த சுன்னத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய பாய்தா என்னவென்றால் ஒரு நம்மளை முன்னோக்கி வரக்கூடிய நம்மளை சந்திக்க வரக்கூடிய என்பால் நாம் எழுந்து சென்று அவரை வரவேற்கலாம். கஅப் பின் மாலிக் அவங்களுக்கு நற்செய்தி கிடைச்சதும் அவங்க வீட்டில இருந்து விரைஞ்சு போறாங்க பள்ளியின் பால் செல்லும் போது அங்கே ரசூல்லா மற்றும் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த உட்கார்ந்து இருந்த அந்த அந்த மனிதர்கள்ல இருந்து நான் நிற்கிறேன் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும்பால் எழும்பி போய் அவரை வரவேற்றார் சரிதானே. அப்ப இது வந்து கூடும். இது வந்து என்ன கூடும். அதே நேரத்துல கஅப் பின் மாலிக் வரும்போது அங்கே உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு வந்து சலாம் சொன்னாங்க. அப்ப உட்கார்ந்து இருந்தவங்க அவருக்கு உட்கார்ந்த நிலைமையிலே
வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொன்னாங்க. இப்ப இதுவும் வந்து என்ன கூடும், எழுந்துதான் சொல்லணும் என்ற கட்டாயம் இல்லை. உட்கார்ந்து இருந்தவர்களுக்கு நாம் சலாம் சொன்னால் உட்கார்ந்து இருந்த நிலைமையிலே நாம் பதில் கொடுக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்கினோம் என்றால், அதாவது ஒருவருக்காக வரக்கூடிய ஒருவருக்காக நாம் எழுந்திருக்கலாம், எழுந்து அவரை போய் வரவேற்கலாம். சரிதானே? அப்ப இது சம்பந்தமாக தடையும் வந்திருக்குது. அதாவது எழும்பக்கூடாது, அஜமிகள் தன்னுடைய தலைவர்மாருக்கு முன்னால வந்து எலும்பி நிற்பது போன்று நான் வரும்போது எலும்பி நிற்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் ஒருவரை தடை செஞ்சாங்க. ஏன்னா பள்ளிக்குள்ள வரும்போது சஹாபாக்கள் எழுந்து நின்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அதை தடை செஞ்சாங்க. அப்ப இங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கஅப் பின் மாலிக் அவர்கள் வந்த நேரம் எழும்பி போய் அவரை வரவேற்றார். அப்ப இதுல இந்த ரசூல் அதை பார்த்துட்டு அதை ஒன்றும் பார்த்து சொல்லவும் இல்லை, அதை தடை செய்யல. அப்ப எது சரி? ஒரு பக்கத்துல ரசூலா தடை செய்யறாங்க எழுந்து நிற்பதை, இன்னொரு சம்பவத்தை ரசூலா பார்த்து இருக்கிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா போய் சலாம் சொல்றாங்க, எழுந்து போய் அதை தடை செய்யல. அப்ப எழுந்து வழங்குதுன்னா கூடும் என்று சொல்லி இப்ப உலமாக்கள் சொல்லும் போதும் சொல்றாங்க, குறிப்பாக ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கியாமை எடுத்த வரையில 3 பிரிவாக பிரிக்கிறாங்க உலமாக்கள். 3 பிரிவாக நாம் பார்க்கலாம். சரிதானே? ஒன்று வந்து என்ன, அல் கியாமு லிர்ரஜுல், கியாம் இலர் ரஜுல், ஒரு மனிதன் பால் எழுந்து செல்வது. ஒருவர் வருகின்றார், அவரின் பால் எழுந்து செல்வது. ஒரு விருந்தாளி உங்களை சந்திக்க வருகின்றார், நண்பர் ஒருவர் வருகின்றார், ஒரு ஆலிம் ஒருவர் வருகின்றார். சரிதானே? அப்ப அவரின் பால் எழுந்து அவரை நோக்கி செல்வது இது ஆகுமானது. சரிதானே? கியாமுல் லிர்ரஜுல், இன்னொன்று வந்து என்ன, அந்த மனிதனுக்காக வேண்டி எழும்புவது. முதலாவது வந்து என்ன சொன்னேன், கியாம் இலர் ரஜுல், ஒருவர் வருகின்றார், அவரின் பால் எழுந்து செல்வது, அவரின் பால் எழுந்து செல்வது, அவரை வரவேற்பதற்காக வேண்டி. இன்னொன்று வந்து என்ன, கியாம் லிர் ரஜுல், ஒரு மனிதனுக்காக வேண்டி எழும்புவது. சரியான? பெரிய ஒரு தலைவர் வருகின்றார், அவருக்காக வேண்டி எழுந்து நிற்பது. சரியானே? மூணாவது கியாமுன் அலர் ரஜுல், ஒருவர் மீது எழுந்து நிற்பது, ஒருவர் மீது எழுந்து நிற்பது. சரிதானே? அப்ப இப்படியாக 3 வரை. 3ஐயும் வந்து என்ன, கடைசி இது வந்து உலமாக்கள் தடுக்கிறாங்க. என்ன, எல்லாரும் அவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்போ ஒருவரை பார்த்துட்டோன்னே அவர் வந்து என்ன, அவர் கண்ணியத்துக்காக வேண்டி அவர் தலைக்கு மேல பின்னாலேயோ முன்னாலேயோ அப்படி நின்றுட்டே இருப்பார். அவர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, உட்கார மாட்டார். ஏன்? அவருக்கு இருக்கிற கண்ணியம். சரியா? அப்படியே இந்த மாதிரி நிற்பது இது தடுக்கப்பட்டது சொல்றாங்க. அதாவது வந்து அவர் பாதுகாப்புக்காக வேண்டி, சரியா, அல்லது வந்து அவருக்கு சேவை செய்வதற்காக வேண்டி என்று அது வேற பிரச்சனை. இது கண்ணியம், அவர் இருக்கிற கண்ணியத்திற காரணமாக அவர் உட்காராம அவருக்கு முன்னால் அப்படியே வந்தன சிலையை போன்று நின்று கொண்டிருப்பது, இது கூடாது. சரிதானே? அல்ல வரும்போது அவருக்காக வேண்டி அவரை வரவேற்கிற நோக்கமும் இல்லை, சலாம் செல்ற நோக்கமும் இல்லை. சரிதானே? உடனே வந்தன சிலையை போன்று அவருக்காக வேண்டி எழுப்பி நிற்பது, இது வந்து கூடாதுன்னு சொல்றாங்க உலமாக்கள். வல்லாஹு அலம். சரி, அடுத்ததாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய ஃபாயிதா என்னென்றால், அல் இஸ்திகாமா ஃபித்தீன், மார்க்கத்துல வந்து என்ன, உறுதியாக இருப்பது. மார்க்கத்துல உறுதியாக இருக்க வேண்டும். கஅப் பின் மாலிக் எப்படி இருந்தாங்க, 50 நாட்கள் முஸ்லிம்கள் அவரை பைக்காட் பண்ணார்கள். முஸ்லிம்கள் அவருடன் பேசுவது, அவருடன் உரையாடுவது, அவரோடு உட்காருவது, உண்ணுவது, பருகுவது, அவரோட சம்பாஷணை செய்வது, இது அனைத்தையும் துண்டித்தார்கள். 50 நாட்கள் இந்த நிலைமையில இருந்தார்கள். எது வரைக்கும் அவர் சொல்றாரு வந்து என்ன, அந்த விரிவான பூமி கூட எனக்கு வந்து ஒடுக்கமாக தெரிந்தது சொல்றாங்க. அதுதானே? அந்த அளவுக்கு வந்தன அவருக்கு இன்னல் கஷ்டங்களை வந்து சந்திச்சார். இருந்தாலும் அவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கல. இதே சந்தர்ப்பத்துல கஸ்ஸான் என்ற அந்த நாட்டு அரசன், அந்த காலத்தில் இருந்த கஸ்ஸான் நாட்டு அரசன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு கடிதம் அவருக்கு அனுப்புகின்றார். நீ வந்து உன்னை வந்து அல்லாஹ் இழிவுபடுத்தல, நீ வந்து இப்படி இழிவான நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
நீ எங்களோட வந்து சேரு, நான் உங்களுக்கு அன்பு காட்டுவோம், ஆதரவு காட்டுவோம், உனக்கு வந்து எது வேணுமோ அவைகள் எல்லாம் நாம் உனக்கு தருவோம், நீ எங்களோடு வந்து சேரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையும் அனுப்புறான். அந்த லெட்டரை கூட பார்த்து போட்டு அதை அடுப்பிலே எறிந்து விட்டார். சரியா? இது ஒரு வந்தன, இது ஒரு சோதனை, இது வேறொரு சோதனை அப்படின்னு சொல்லி அதை அந்த லெட்டரை வந்து அடுப்புல போட்டுறாரு. போட்டு என்ன சொல்றாரு, இல்ல அவர் அப்ப என்ன நோக்கம் என்றால், அவரு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான நபி, அவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், அதே தான் நான் இருப்பேன். அப்ப அல்லாஹ்விடத்துல வந்து இதுக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்த நிலைமையில தான் அவர் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னென்றால், நம்முடைய சமுதாயம் எப்படி என்றால், ஜமாத்தில் இருந்து அவரை ஒதுக்கி வச்சால் அவர் வந்து என்ன வேறொரு கட்சியோட போய் சேர்ந்துக்குவார். அல்லது வந்து என்ன அவளை ஒதுக்கி வச்சால், நம்ம தானே இப்ப ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் ஏன் வந்து என்ன இப்ப நீ வந்து நான் என்னதை கவலைப்படணும், நான் இப்ப வேற ஆக்களோட போய் சேர்ந்துக்கிறேன். சிலவங்க வந்து மதத்தை கூட வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. சிலவங்க மதத்தை கூட விட்டுட்டு மதம் கூட மாறிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன ஈமான், நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கின்றது. இல்ல ஒரு காரணத்துக்காக வேண்டி உங்களை இஸ்லாமிய ஆட்சியில முஸ்லீம்கள் உங்களை ஒதுக்கி வச்சார்கள் என்றால், இல்லை ஜமாத்தினர் வந்து ஒதுக்கி வச்சால், உங்களுடைய குறையை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்யணும். ஏதோ ஒரு குறையின் தப்பின் காரணமாக உங்களை வந்து என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க என்றால், நீங்க அந்த தவறை விட்டுணும். விட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கு பிறகு திருந்தி நடப்பேன்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட வந்து சேருங்க. சரியானே? உண்மையான முஸ்லீம் அப்படித்தான் இருப்பான். நான் வந்து ஒரு உண்மையான முஸ்லீம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மறுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான், ஏனைய மதங்கள் வந்து என்ன அது உண்மையான மதங்கள் அல்ல என்று சொல்லி நான் தெரிஞ்ச விஷயத்துக்கு பிறகு நான் என்னுடைய மதத்தை விட்டு நான் போறேன் என்றால், அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் என்று பாருங்க. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் நாம் மதத்தை விடக்கூடாது. தானே? தன்னுடைய பிழையத்தை நாம யோசிக்கணும். நான் என்ன செஞ்சேன், அந்த தவறை பத்தி நம்ம உணர்ந்து அதுல வருந்தி நான் கவலைப்பட்டு அதுல தௌபா செஞ்சுட்டு முடியும் என்றால் அந்த நம்ம ஜமாத்தோட வந்து சேருவதற்கு முயற்சி செய்யணும். சரிதானே? அடுத்ததாக வந்து என்ன, சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்க. சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கட்டளையிட்டாங்க, அவரோட நீங்க பேசாதீங்க சொன்னதும் பேசி வந்து விட்டு விட்டாங்க. மனைவியை பிரிச்சு வச்சாங்க ரசூல்லா. மனைவி வந்து சொல்லல, இவர் வந்து நல்ல மனிதன், ஏன் நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க, இது பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? வேற எங்க நம்ம இந்த இன்னைக்கு நிலைமை என்ன, முஸ்லிம்கள்ல இப்படி ஏதாவது சம்பளம் நடந்துச்சுன்னா போய்த்து வந்தன சில அதாவது இயக்கங்களுக்கு போய்த்து சொல்லிடுவாங்க, இப்படி இப்படி முஸ்லிம்கள் நம்மளோட வந்து இப்படி எல்லாம் நடக்கிறாங்க, நம்மளை வந்து அதாவது ஜமாத்துல இருந்து கூட பிரிச்சு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்ற எல்லாம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி எல்லாம் அவங்க செய்யல, மனைவி அப்படி செய்யல. மனைவிக்கு அவர் என்ன சொன்னாரு, நீ உன்னோட வீட்டுக்கு போய் உன்னுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போயிரு, இன்ஷா அல்லாஹ் புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. மனைவியும் பொறுமையா இருக்கிறாங்க. சரிதானே? அப்ப ரசூல்லா என்ன ஆர்டர் வச்சாங்களோ அந்த அந்த கட்டளை அவங்க சஹாபாக்கள் மீறல. அவங்களுடைய அபு தல்ஹா அல்லது வந்து குடும்பத்தாருடைய தோட்டத்துக்கு போய் அங்கே போய் உட்கார்றாங்க, போய் சலான் சொல்றாங்க. அந்த அவருடைய குடும்பத்தார் நெருங்கிய நண்பர், அதே போல விரும்பிய தன்னுடைய குடும்பத்தார் மிகவும் விரும்பக்கூடியவர், அவரு கூட சலாத்துக்கு பதில் சொல்றாரு. இல்ல அந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். இப்படி இருந்தால்தான் நாம் எம்முடைய சமுதாயம் வந்து என்ன தலையும். முஸ்லிம்கள் அதாவது ஒரு 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 அதாவது வந்து ஒரு ஒரு கூட்டமாக இருக்கணும், ஒரு கையை போன்றிருக்கணும், ஒரு கையை போன்றிருக்கணும். நாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுக்கு மத்தியில் பிளவுகள் வந்துவிட்டால் அந்த பிளவுகளை எப்படி நாம் சமாளிக்க வேண்டும் என்ற முறையா சமாளித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் அங்கேயும் இங்கேயும் போய் நம்மளுக்கே வந்து என்ன குழி வெட்டக்கூடாது, நம்மளுக்கே நாம் குழி வெட்டக்கூடாது. அடுத்ததாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய
ஃபாய்தாக்கள், நன்மைகள் என்னென்றால், ஒருவருக்கு நற்செய்தி கடத்தி விட்டால் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை கொண்டோ அந்த நற்செய்தி சொன்னவருக்கு ஏதாவது ஒரு பிரசன்ட் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரசன்ட் கொடுப்பது நல்லது, கட்டாயம் இல்லை, சரிதானே? ஆனால் கொடுப்பது சிறந்தது. இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செயல். காப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அதாவது மலை மேலேறிந்து நற்செய்தி சொன்னாரே, அவர் தான் முந்திக் கொண்டவர், சரிதானே? இன்னும் சிலர் குதிரை வந்தாங்க. அவர் ஆனால் மலை மீது ஏறி அந்த சத்தம் விட்டு சொன்ன சத்தம் இவருக்கு முதலாவது கிடைச்சி விட்டது. அதனால் என்ன, அவர்கிட்ட இருந்த அன்றைக்கு அவர் கையில் இருந்த உடுத்து கொண்டிருந்த ஆடை, அந்த ஆடையை கலட்டி அவருக்கு அதாவது ஹதியாவாக கொடுத்தாரு. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முசீபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விட்டால் நாம் என்ன, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்த பேர் அருள், சரிதானே? அதுக்காக வேண்டிய உபகாரத்துக்காக வேண்டி நாம் எதை சதக்கா செய்வதும் சுன்னத்து, சரிதானே? அப்ப இந்த அதாவது இந்த சோதனை நிறைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாத்தான், அவருக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த சந்தோஷத்துல காப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, நான் என்னுடைய முழு சொத்தையும் செல்வத்தையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ரசூல் சொன்னாங்க என்ன, அம்சிக் அலைக பஅத மாலிக ஃபஹுவ கைருன் லக, உன்னுடைய சில பொருட்களை நீ பிடித்துக்கொள், எல்லாவற்றையும் நீ அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கொடுக்காமல் சிலவற்றை நீ வைத்துக்கொள், அது உனக்கு சிறந்தது என்று அவருக்கு உபதேசம் செஞ்சாங்க. அப்ப இது என்ன விளங்குது என்றால், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்க கூடாது. கொடுத்து விட்டு சில நாள் பிறகு நாளைக்கு தேவைப்பட்டோடனே கையெழுக்குள்ளாகவும் நாம ஆகக்கூடாது. ஆகிய ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, சரி அப்போ ஒன்று நல்ல எண்ணம், ஓகே, நீ உன்னுடைய தர்மத்தை நீ இருக்கிற செல்வத்தை தர்மம் செய்கிறாய், ஆனா எல்லா பொருட்களையும் கொடுத்துறாதே, உன்னை இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் கொடுத்துறாதே, சிலத்தை நீ பிடிச்சி வச்சு உனக்கு தேவைப்படும், அது நல்லது உனக்கு அப்படி சொன்னாங்க. அடுத்ததாக தொழுகையில கட்டுப்பட்டு இருப்பது, தொழுகை விடாம தொழுவது. காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அதாவது 50 நாட்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், இருந்தாலும் அவர் தொழுகையை விடல, தொழுகைய விடல. தொழுகையை என்ன வைத்து பள்ளியிலே வைத்து தொழுவாங்க, தானே? அப்ப நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாம ஒதுங்கிற கூடாது. அப்படிதான் பள்ளியால ஒதுக்கிட்டாங்களே, மயனத்தை போறது, சரிதானே? சரி போதும், இப்ப ஒன்றும் தேவையில்லை, நம்ம இருக்கிற மாதிரி இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கதான் அதுக்கு பொறுப்பு, அவங்கதான் வாசலணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒதுங்கிடுவாங்க, சரியா? இல்ல, பள்ளியும் கூட வரமாட்டாங்க, சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் அதுக்கு உரிய அதாவது சொல்யூஷனை பார்க்கணும். ஆனால் தொழுகையை பள்ளியில போய் தொழுறதுக்கு யாரும் தடுக்க முடியாது, சரிதானே? ஏதும் பிரச்சனை ஆயிட்டு என்றால் நாம பள்ளிக்கு போறதை வச்சுக்கணும், பள்ளிக்கு போறதை விடக்கூடாது. பள்ளி அல்லாஹ்வுக்குரியது, பள்ளிக்கு போய் நாம் தொழுகைய நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு சேர்த்து நிறைவேற்ற வேண்டும், சரிதானே? இதுதான் நாம் அதிலிருந்து இப்போது எடுத்துக்கொண்ட சில அதாவது பவாயிதுகள், இந்த ஹதீஸிலிருந்து விளங்கி கொண்ட சில நன்மைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்டவற்றை கொண்டு இருந்து அதன்படி செயல்பட்டு மறுமையில் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.